நாம இன்னைக்கு வெப்பமண்டல சூறாவளிகள் பத்தி சுருக்கமா பார்க்க போறோம். நாம அடிக்கடி ஹரிகேன், டைஃபூன், சைக்ளோன்னு விதவிதமான பேர்ல புயல்கள பத்தி கேக்குறோம் இல்லையா? சரி, இந்த சக்தி வாய்ந்த புயல்கள் எல்லாம் எப்படி உருவாகுது, அதுவும் ஏன் இப்போ அதோட தாக்கம் அதிகமாயிட்டே போகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதலாவதா, இந்த வெப்பமண்டல சூறாவளி அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். இது வேற ஒன்னும் இல்ல, வெப்பமான கடற்தண்ணி மேல உருவாகிற ஒரு பெரிய சுழல் காத்து தான். கடல் நீர் ஆவியாகி மேல போகுது இல்லையா, அதிலிருந்து கிடைக்கிற எனர்ஜி தான் இதுக்கு பவர். அப்புறம் அது ஏன் சுழலுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நம்ம பூமி சுத்துறதால வர்ற கோரியோலிஸ் எஃபெக்ட் தான். ரெண்டாவதா, ஹரிகேன், டைஃபோன், சைக்ளோன் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. மூணுமே ஒரே புயல் தான். ஆனா அது உருவாகிற இடத்த வச்சு பேர் மட்டும் மாறுது. அட்லாண்டிக் பெருங்கடல்ல வந்தா அதுக்கு பேரு ஹரிகேன். வடமேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வந்தா டைஃபூன். அதே நம்ம இந்திய பெருங்கடல் தெற்கு பசிபிக் பகுதியில உருவானா அதுக்கு பேரு சைக்ளோன். கடைசியா இதோட விளைவுகள் என்ன, ஏன் இது இன்னும் மோசமாயிட்டு இருக்கு பாருங்க. பொதுவா பலத்த காத்து, கனமழை, பெரிய அலைகள்னு கடலோர பகுதிகளை இது ரொம்ப பாதிக்கும். ஆனா இப்போ காலநிலை மாற்றத்தால கடல் வெப்பநிலை அதிகமாகுது இல்லையா, அதனால புயல்களோட தீவிரம் ரொம்பவே அதிகரிக்குது. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நீடிச்சு அதிக மழையை கொட்டுது. இதனால சேதமும் அதிகமாயிடுது. சுருக்கமா சொல்லணும்னா, வெப்பமண்டல சூறாவளிகள்ங்கிறது உலகின் வெவ்வேறு பகுதிகள்ல வெவ்வேறு பேர்ல அழைக்கப்படுற சக்தி வாய்ந்த புயல்கள். ஆனா காலநிலை மாற்றம் இதோட தாக்கத்தை இன்னும் தீவிரமாக்கிட்டு இருக்கு.